ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் சஃபியா. வாங்க, இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெங்களூர் சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். வறுக்கிறதுக்கு தேவையான பொருளை நாம் எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், மிளகு ஒரு 5-6 எடுத்துக்கலாம், சோம்பு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்துக்கலாம், ஒரு பட்டை, ஒரு 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், பாசிப்பருப்பு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், தனியா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். முதல்ல நாம் இதை வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தேவை இதுக்கு. இது எல்லாமே போட்டு நம்ம ஒன்றா வறுத்துக்கிட்டு காஞ்ச மிளகாவும் போடணும். 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம இந்த பெங்களூர் சாம்பாரை எப்படி செய்கிறதுன்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு செஞ்சு வீடியோ போட சொல்லியிருந்தார். அவருக்காக நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்சோம். இப்போது காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நம்ம இது எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் நம்ம இப்போது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டு சின்ன வெங்காயம், தேங்காய் எல்லாமே போட்டு வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் முக்கியம், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ரெண்டுமே ஆற வச்சுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும். என் பையன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கான். பாத்ரூம் வேலையே இப்போ தான் முடிக்கிறான் அவன். இட்லி போடலான்னு பார்த்தோம். இட்லிக்கு மாவு கம்மியாக இருக்குது. சரி, தோசையே போட்டுடலான்னு தோசை போடுறதுக்கு ரெடியாக பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்தது பருப்பில் நம்ம தக்காளி, மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பால் காய்ச்சி வச்சுட்டேன் காலையிலே. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பருப்பில், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாம். நம்ம அதில் தண்ணி போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், சமையல் எண்ணெய் போட்டால் நல்லா இருக்கும். இப்போ பருப்பு நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சிக்கலாம். முதல்ல பருப்பு ஐட்டம் அதுதான் வறுக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயம், தேங்காய் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். நம்ம தண்ணி போட்டு இதிலே ஒரு தக்காளியும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பருப்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது குக்கர் விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் எங்ககிட்ட முருங்கைக்காய் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் முருங்கைக்காய் மட்டும்தான் போட்டோம். சாம்பாருக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். விசில் வந்துடுச்சு. புளி ஊற வச்சிட்டோம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். 1
இதுக்கு நாங்கள் நல்லெண்ணெய் தான் போட்டு தாளிக்கிறோம். ஒரு பெரிய சைஸு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டோம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரியாமல் வேறு எதுவும் போடாதீங்க. கடுகு நல்லா பொரியணும். இதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டாச்சு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். எண்ணெயிலே போட்டுக்கிறோம். அப்போ தான் கலர் வேறு கலர் எதுவுமே போடாமல் கொஞ்சம் நல்லா கலராக தெரியும் பார்க்குறதுக்கு சாம்பார். நாங்கள் வந்து வெளியில் எந்த வெளி மசாலா எதுவுமே போடலை. வீட்டிலையே வறுத்து அரைச்சி தான் போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு தான் சாம்பார் கலர் இல்லாமல் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு மூடி வச்சிடலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு. இப்போ மூடி வச்சுட்டு பருப்பு கடைஞ்சிடலாம். பருப்பு கடைஞ்சி இதில் போட்டுக்கலாம். நம்ம போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அது கலக்கி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் நான் தோசையை போட்டுடுறேன். இப்போது நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவையும் போட்டுக்கலாம். நல்லா போட்டு புளி போட்டுக்கலாம், புளி தண்ணி. இப்போது எல்லாமே கலக்கி விட்டுது. தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி போடுங்க, கொஞ்சம் ஆற கெட்டிப்படும் சாம்பார். அடுத்தது பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம இந்த நேரத்தில் உப்பு எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக தாளித்து போட்டுக்கலாம். அதில் சாம்பாரில் எண்ணெய், கடுகு, 2 காஞ்ச மிளகா, அவ்வளோதான் போதும். சாம்பார் நல்லா கொதி வருது. டிஃபனும் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரில் கலர் இல்லைன்னு பார்க்காதீங்க. நம்ம வந்து வீட்டிலையே அரைச்சி செஞ்சதுனால கலர் இருக்காது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். வெளியில் இருந்து மசாலா வாங்கி போட்டால் தான் அந்த கலராக வரும். நாம் கலர் போடாமல் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சின்னு என் பையனுக்கு சீக்கிரமாக ஊட்டிகிட்ருக்கேன். பசங்க சாம்பார் சூப்பராக இருக்குன்னு விரும்பி சாப்பிட்டாங்க. சாம்பார் வந்து சூப்பராக இருக்குது. பெங்களூர் சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரரு செஞ்சு எங்கள் சப்ஸ்கிரைபருக்காக செஞ்சு காட்டிருக்காங்க. செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.